guests, parents, and my dear friends. The broad sun is sinking down in tranquility. The glittering stars on this late evening announces the arrival of a comet, Mr. Arun Vijay, the hero and the chief guest of the day, along with the treasured invitees and valued parents. Well, I, Anthony Roshan, of class 12, shall be your. ஒரு ஃபேமிலி எப்படி இருக்கணும், ஒரு அண்ணன் எப்படி இருக்கணும், ஒரு தம்பி எப்படி இருக்கணும், ஒரு கணவர் எப்படி இருக்கணும், ஒரு அப்பா எப்படி இருக்கணும், எல்லாத்துக்குமான ஒரு எடுத்துக்காட்டு வந்து நம்ம அருண் விஜய் சார் தான். சோ உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? இன்னும் பத்தல போதும். எல்லாருக்கும் வணக்கம். Hi guys, a very good evening to one and all. Hi students. Really happy to be here at this evening. The performances here was amazing. First of all, congratulations to all the performers here. The kids and the horror dance one avlo super irundhuchu. The costumes, the concept, the choreography. Congratulations staff and teachers, super ah pannirundinga. And congratulations to all the parents here. Inga irukra parents ellarkum ena adula avanga pangum irukku, eppadi teachers oda pang irukko. So all the students thing beautiful ah panninga. It was really nice. And what surprised me here enna ivlo oru scale la romba alaga இந்த ஃபெஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணிருக்கீங்க chairman sir. It is wonderful. And to all the staffs, teachers and the coordinators, the volunteers, pramadama organize பண்ணிருக்கீங்க. It is wonderful. இவ்வளவு பெரிய ஸ்கேல் நான் எதிர்பார்க்கல. It is really nice. And of course Pearls Academy, Pearls Institution, Pearls School, இதுல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா நான் வந்த உடனே the amount of winners I saw, நிறைய சென்டம்ஸ் இன் தமிழ், அகாடமிக்லேயும் சரி ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி, பியூட்டிஃபுல். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த வின்னர்ஸ். அண்ட் அதுலேயே தெரிஞ்சிருச்சு நம்ம டீச்சர்ஸ் வந்து எவ்வளோ சூப்பராக உங்களை கோச் பண்ணியிருக்காங்க, உங்களை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னு. அண்ட் டு ஐடென்டிஃபை த டேலண்ட், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்கூலில் தான் டீச்சர்ஸ் அண்ட் PE மாஸ்டர்ஸாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் எந்த ஸ்போர்ட்ஸில் எந்த குழந்தை வந்து நல்லா பண்ணுதுன்னு பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுறது, ஐ திங்க் இட்ஸ் த ஸ்கூலில் தான் நம்ம வந்து அதை பார்க்க முடியும். அண்ட் அதை கரெக்டாக பண்ணி இன்னைக்கு நேஷ்னல் லெவலில், ஸ்டேட் லெவலில், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வின் பண்ணியிருக்காங்கன்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு எவ்ரி ஒன். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், you've got a nice school here. நல்ல, so I think you guys can கலர்ஃபுல்லாக பெருசாக நீங்கள் எல்லாரும் வரணும் அப்படின்றத என்னோட ஆசை. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் இட் வாஸ் வண்டர்ஃபுல் டு விட்னஸ் லவ்லி பர்ஃபார்மன்ஸஸ் ஹியர். அண்ட் ஐ தேங்க் த chairman sir for inviting me and to witness this fest. Thank you. சார் வந்து நான் கேட்க நினைச்ச எல்லாத்துக்குமே வந்து அவங்களே பதில் சொல்லிட்டு அப்படியே பை பாய் சொல்லிட்டு கிளம்பிடலான்னு பார்த்துருக்காங்க. அப்பெல்லாம் நம்ம விட முடியாது இல்லையா? என்ன பண்ணலாம்? கேள்வி கேட்கலாமா? எல்லார் மனசுலயும் நிறைய ஆசை இருக்கு. இங்க வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சோ அவங்க எல்லார் மனசுலயுமே நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகள் அத்தனையுமே வந்து மொத்தமா என் கையில இருக்கு. சார் உங்ககிட்ட வந்து நாங்க கொஞ்சம் கொஸ்டின் வந்து கேட்க போறோம். நீங்க வந்து நேர்மையா வந்து பதில் சொல்லணும், உண்மையா பதில் சொல்லணும். சரிங்களா? ரொம்ப கியூட்டா, ரொம்ப அழகா இருக்கீங்க சார். நாங்க வந்து நான் ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கும் போதுல இருந்து உங்களை பாத்திருக்கேன். நல்லா டான்ஸ் ஆடுவீங்க, அப்படி பாத்துட்டே இருக்கோம். எனக்கு ஒரு சின்ன கேள்வி, நிறைய கேள்வி இருக்கு. அவங்க பார்த்தோன்னே படப்படான்னு வருது, என்ன பண்றதுன்னு தெரியல. ஒருவேளை நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னா சாரோட அழகுல அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு நினைச்சுக்கோங்க. சரியா? ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு சார். நீங்க வந்து இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கேள்விக்கு போயிடலாமா? போயிடலாம். ரெடியா இருக்கீங்களா? ரெடியா தான். ஓகே, போலாமா? இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய ஆசைகள் இருக்கும். அப்பா வந்து ஒரு ஹீரோவா கூட வந்திருக்காங்க, நல்லா ஃப்ரெண்ட்ஸா வந்திருக்காங்க. அப்பாவா இப்போ வரைக்கும் நிறைய வருடங்கள் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து எப்படி நடிகன் ஆகணும் அப்படின்னு எப்படி ஆசை வந்தது? இல்ல அப்பா பார்த்து ஆசை வந்ததா, இல்லாட்டி நீங்களாவே வந்து இல்ல நம்ம நடிக்கணும், நம்ம அப்பா வந்து பண்றாங்க, நம்மளும் அப்படி வெளியில வரணும், இல்ல அப்பா கட்டாயப்படுத்தினாங்களா? யாரும் கட்டாயப்படுத்த முடியாது எதுக்கும். நமக்குள்ள அந்த ஆர்வம் ஆசை இருந்தால் தான் வர முடியும்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சூழல் வந்து எனக்கு ஃபேமிலி இருந்ததுனால நிறைய ஷூட்டிங்ஸ் போய் பார்த்துருக்கேன். அப்பா கூட நான் போய் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்ஸில் இருந்திருக்கேன். ஸோ நிறைய திங்ஸ் என்னை எக்ஸைட் பண்ணுச்சு. அண்ட் அந்த அட்டென்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏதோ சம்வேர் டவுன் த லைன் இது ஒரு இந்த ஒரு பாதையை நம்ம எடுக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஐடியா இருந்ததே தவிர, பட் எவ்ரி திங் ஹேப்பன்ட் ஆல் ஆஃப் அ சடன். நான் கரெக்டாக 12th முடித்தேன். இமீடியட்டாக காலேஜ் ஜாயின் பண்ணோன்னே ஐ கேம் ஆஃப் டு தி இண்டஸ்ட்ரி விச் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் அவ்வளோ ஏர்லியாக. பட் என்னென்னா இப்போ இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் நான் ஏன் சொல்கிறேன்னா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் பண்ண சொல்லுங்கள், நிறைய விஷயங்கள் கற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறது. பிகாஸ் ஐ பீன் ட்ரெயின்டு. நிறைய ரைடிங்காக இருக்கட்டும், ஸ்விம்மிங்காக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே இல்லை அப்பா அம்மா. பட் அது எல்லாமே வந்து நான் இங்கே நடிக்கணும்னு ஆசைப்படும் போது இதெல்லாம் எனக்கு ஹெல்ப் ஆச்சு. டான்ஸ் கற்றுட்டு இருந்தேன், ஃபைட்டு கற்றுட்டு இருந்தேன், அதாவது கராத்தே கிளாஸ் போயிட்டு இருந்தேன். இப்போ பார்க்கும்போது ஐ சா த கராத்தே கிட்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் தட்ஸ் ஹவ் ஐ கேம் இன். பட் பேஸ் வந்து அப்பா பார்த்து தான் எனக்கு அந்த ஆசை வந்தது. அண்ட் இட் ஜஸ்ட் ஆல் ஹேப்பன்ட் ஆல் ஆஃப் அ சடன். அதுக்கப்புறம் இது ஒரு ப்ரொஃபஷனாக நான் ஃபஸ்ட்டு அவ்வளோ மெச்சூரிட்டி இல்லை கதை செலெக்ஷனாக இருக்கட்டும், அதாக இருக்கட்டும். வி டென்ட் ஹேவ் தட் மெச்சூரிட்டி. அது டே பை டே கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். நம்மளே நிறைய விஷயங்கள் எது நம்ம ப்ளஸ் எது நம்ம மைனஸ் அப்படின்ற விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அப்பாவுக்கு என்ன ஆசையா இருந்தது? நீங்க ஒரு நடிகர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருந்ததா, இல்லை வேற மாதிரி டாக்டர் இல்லை ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி வரணும் அப்படின்னு ஆசை இருந்ததா? இல்லை, எனக்கே பார்த்தீங்கன்னா நான் சும்மா அப்போ வந்து ஒரு பேசிக்காக ஒரு 2-3 ஐட்டம் வச்சுருப்போம்ல, ஒரு டாக்டர் ஆகணும் இல்லை ஒரு இன்ஜினியர் ஆகணும், அந்த மாதிரி தான் மைண்ட் செட்டில் இருந்தோம். பட் மேபி அப்பாவுக்கும் அது வரணும் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிருக்கலாம். பட் இவ்வளோ ஏர்லியாக வருவேன் அப்படின்னு திங்க் பண்ணல. பட் நவ் அஃப்கோர்ஸ் திங்ஸ் சேஞ்ச். நிறைய விஷயங்கள் எனக்கு மாற்றம் வந்திருக்கு. அண்ட் ஸ்டில் லாட் ஆஃப் வே டு கோ. தேங்க்யூ சார். இப்போ இதுக்கு அடுத்து நீங்கள் வந்து ரொம்ப அழகாக நடிக்கிறீங்க. படத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நிஜமாவே நம்ம வீட்டுல இருக்கிறவங்க ஒரு அண்ணன் எப்படி இருப்பாங்க அப்படிதான் வந்து தோணும். நீங்க நடிக்கிற மாதிரி தோணாது. நீங்க அழுதுட்டா அப்படியே எல்லாருக்கும் கண்ணெல்லாம் வந்துடும். சில பேருக்கு நானும் அழுதுட்டேன். அப்படியே யானை படம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது பார்க்கும்போது நம்ம அண்ணாடுல அப்படி இருக்கும் அப்படி தோணும். ஸோ அப்படி உண்மையா வந்து நீங்க வந்து நடிப்பீங்க. அது நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன எதிர்கால கனவு அப்படின்னு வச்சிருக்கீங்க? இல்லைம்மா, ஐ டேக் இட் ஒன் பை ஒன். எனக்கு வர கதைகள் மக்கள்கிட்ட கொண்டு போய் அது கனெக்ட் ஆகணும். சில விஷயங்கள் அதில் வந்து சொல்லணும். மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் அந்த கதை சொல்லணும். அதுலேருந்து ஏதாவது விஷயங்கள் அவங்க பின்னாடி படம் முடிச்சுட்டு போகும்போது அதில் சில விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் தான் நான் செலக்ட் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் தெர் ஆர் லாட் ஆஃப் கேரக்டர்ஸ். நான் இன்னும் பண்ண வேண்டிய கேரக்டர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங். ஐ டேக் இட் ஒன் பை ஒன். ஸோ குவான்டிட்டி பண்ணுறதை விட குவாலிட்டியான ஃபிலிம்ஸ் பண்ணணும். நல்ல படங்கள் பண்ணி உங்கள் மனசில் இன்னும் ஆழமாக இடம் பிடிக்கணும்னு தான் என்னோட ஆசை. தேங்க்யூ சார். இப்போ நான் ஒரு முக்கியமான கேள்வி வந்து கேட்க போகிறேன். நான் வந்து ரீசெண்டாக ஜல்லிக்கட்டில் வந்து உங்கள் கையில் அடிபட்டிருக்கும் போது கூட, சாரி சார் அதை நான் கேட்கவே இல்லை. இப்போ பரவாயில்லையா சார்? எப்படி இருக்கீங்க? 2.5 மாதம் பெட் ரெஸ்ட்டில் இருந்தேன். படத்தில் ஆக்ஷனில் அடிபட்டுச்சு. ஐ ஹேட் மல்டிபிள் ஃப்ராக்சர். நவ் ஐ எம் கெட்டிங் ஓகே. எப்போதுமே ஒரு விஷயம் தடங்கள் வந்துச்சுன்னா அது இமீடியட்டாக நம்ம வந்து அதை ஒரு பெரிய பொருட்படுத்தாமல் நம்ம டக்குனு எந்திரிச்சு வரணும். ஸோ அதனால் ஐ ஸ்டார்டட் கம்மிங் அவுட் ஆஃப் இட். ஏன்னா இப்போது மிஷன் படம் வந்து உங்கள் எல்லாரோடைய அப்ரிசியேஷன் எங்களுக்கு கிடைச்சது. படத்தையும் வெற்றி படமாக்கி உங்கள் எல்லாருக்கும் முதல்ல நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அந்த படம் ரிலீஸ்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்குள்ள ஒரு எனர்ஜி வந்துச்சு. டப்புன்னு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சு. ஸ்டில் இன்னும் ஃபுல்லாக ஹீல் ஆகிட்டு இருக்கு. பட் எனிவேஸ், இந்த மாதிரியான ஒரு நேரத்துல கூட நம்ம ஸ்கூலுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இப்போ வந்து நான் கேட்க போற கேள்வி வந்து, அரசியல் ஆசை வந்து உங்களுக்கு இருக்கா? ஒரு எதிர்காலத்திலயோ இல்லை இப்போ ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்? ஏன்னா இப்போ வந்து நிறைய இளைஞர்கள் வந்து தயாரா இருக்காங்க. நீங்க ஒரு ஹீரோ அப்படின்றதே வந்து இளைஞர்களோட ஒரு ரோல் மாடல் மாதிரி தான். ஏன்னா முதல் ஹீரோ அப்பா, 2வது ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல பாக்குற ஒரு ஹீரோ தான். முக்கியமா பாத்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்வழி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா, ஒரு அரசியல் ஆசையை விட அரசியல் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள். ஏன்னா அதுதான் ஏன்னா நிறைய தெரிஞ்சுக்கணும். இன்னும் நானும் நிறைய விஷயங்கள் அரசியலில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஆசை. ஏன்னா பிகாஸ் தட்ஸ் ஆர் டியூட்டி. ஸோ அரசியலை விட சோஷியல் காசஸில் நான் இன்னும் நிறைய
நான் ஆல்ரெடி இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் நிறைய இன்வால்வ் பண்ணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. ஸோ தட்ஸ் அபவுட் இட். அண்ட் இப்போதைக்கு என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் திரையுலகம் தான். ஸோ அதனால இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. கொஞ்சம் வந்து கரெக்டா பதில் சொல்லிட்டாங்க, கொஞ்சம் அப்படியே நழுவுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா நாங்க எதிர்பார்க்கிறோம் சார் உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பா இளைஞர்களுக்கு வந்து நிச்சயமா தேவைப்படும். நான் அவங்களும் வந்து உங்களை வந்து வரவேற்பாங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். நிறைய பேர் வந்து அதை தான் இப்ப எதிர்பார்க்கறாங்க. நிறைய சினிமா பார்க்கும்போதும் சரி, அவங்களுக்கு வந்து யார் ஒரு நல்ல வழி வந்து சொல்றாங்க அப்படிங்கறத எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தேங்க்யூ சார். அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, இங்க நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து ஸ்கூல் அப்படிங்கும்போது இப்ப நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து குழந்தைகளை பத்தின கனவுகள் நிறையவே இருக்கும், குழந்தைகளை பத்தின எதிர்பார்ப்புகளும் நிறையவே இருக்கும். அவங்களோட ஆசைகள் எல்லாத்தையுமே குழந்தைங்க மேல வந்து செய்வாங்க. ஸோ அவங்கள கரெக்டா வழி நடத்தணும் இல்லையா? ஸோ நீங்க ஒரு நல்ல அப்பா அப்படிங்கிறத நாங்க எல்லாருமே பார்த்திருக்கோம். ஒரு நல்ல அப்பாவோட வளர்ப்புலையும் நீங்க வந்து இருந்திருக்கீங்க. ஸோ அதுவும் நீங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். ஒரு குழந்தைக்கு எப்படியெல்லாம் நம்ம வந்து நடந்துக்கணும், குழந்தைங்க கிட்ட நம்ம எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படின்ட்டு நீங்க சொல்லுங்க. உங்களோட குழந்தைங்க கிட்ட நீங்க எப்படியெல்லாம் இருப்பீங்க, என்ன மாதிரியான ஒரு அறிவுரைகள் வந்து சொல்லுவீங்க? எங்க பேரண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுப்பாங்க இல்லையா? சொல்லுங்க. இல்ல பேசிக்கலா அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஒரு வழியை காட்டலாம். பட் நம்மளோட வெறுப்புகளை அவங்கள்ட்ட திணிக்க கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அவங்கள கைட் பண்ணலாம். அதே மாதிரி ஐடென்டிஃபை பண்ணலாம் அவங்க எதில் டேலண்டடாக இருக்காங்க, அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் எல்லாருமே ஐ திங்க் அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஏன்னா பிகாஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸை ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துக்கிறதுக்கே பயப்படுவாங்க. பட் ஆனால் இப்போது நான் எவ்வளோ பேரண்ட்ஸை பார்த்துருக்கேன், அகாடமிக்கு ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கு அவங்க குழந்தைய கூட்டிகிட்டு அவன் விளையாடுற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி முடிச்சு திருப்பி கூட்டிகிட்டு போய் அவன் எல்லாம் அவ்வளோ பேரண்ட்ஸ் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ திங்க் ப்ரெஷர் பண்ண வேணாம் நம்ம பசங்களை. ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஏன்னா இப்போ இருக்கிற உலகத்தில் எல்லாமே நம்ம கைக்குள்ளே இருக்குன்ற மாதிரி லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம எது தேவைன்றதை மட்டும் நம்ம கைடு பண்ணால் ஐ திங்க் தட் வில் பி பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றது ஐ திங்க் தே ஆர் வெரி ஸ்மார்ட் kids nowadays, so அவங்க அதை பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் to survive in this world. So I think ஒரு நல்ல ஒரு வழியை நம்ம அமைச்சு கொடுத்துட்டோம்னா I think they will go from there. அடுத்த क्वेश्चन சார். இப்போ வந்து சினிமா தாண்டி நீங்க வந்து ஸ்விம்மிங் பண்றீங்க, ஹார்ஸ் ரைடிங் போறீங்க, எக்ஸசைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹீரோ வந்து 6 பேக் அப்படின்னா அதுக்கு ஒரு முதல் ஆளா நீங்க தான் நான் வந்து பார்த்துருக்கேன். ஏன்னா நீங்க ஒர்க் அவுட் பண்றதெல்லாம் பார்த்தாலே பயமா இருக்கும். உங்க சிஸ்டர் கூட ஒரு தடவை உங்களுக்கே தெரியாம ஒரு வீடியோலாம் வந்து எடுத்துருந்தாங்க. நாங்க வந்து யூடியூப்ல உங்களை நிறைய வந்து பார்த்துட்டே இருக்கோம் சார். அது தாண்டி நீங்க வந்து ஸ்கை டைவ்லாம் வந்து நிறைய தடவை பண்ணிருக்கீங்க. உங்க இன்டர்வியூல, ஃபேமிலி இன்டர்வியூல வந்து சொல்லியிருந்தீங்க. சுமாரா எத்தனை தடவை நீங்க வந்து ஒரு ஸ்கை டைவிங் வந்து பண்ணிருக்கீங்க? 78 ஜம்ப்ஸ் பண்ணிருக்கேன். 78 ஜம்ப்ஸ். பாத்துக்கோங்க, ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த படியில இருந்து கீழே இறங்குறதே கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா சார் வந்து வானத்துல இருந்து குதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துருங்க. இப்போ எக்ஸசைஸ் அப்படின்னா வந்து இப்போ இங்க இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ உங்களை பார்த்து நிறைய பேர் வந்து ஜிம்முக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 6 பேக் அப்படின்றாங்க. நிறைய ஹீரோஸ் கூட உங்களை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் தான் வெளியே தெரிய ஆரம்பிச்சாங்க. பரத், சூர்யா சார், அந்த மாதிரி நிறைய பேர் 6 பேக்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ யங்ஸ்டர்ஸ் இங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன மாதிரி நம்மளோட உடம்பை வந்து நம்ம வச்சுக்கணும், நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளோட மனநிலை எப்படி இருக்கணும், ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் மாதிரி இல்ல ஒரு டிப்ஸ் மாதிரி அப்படி கொடுங்க சார். இல்லை, ஒர்க் அவுட்ன்றது வந்து ஒரு ருட்டீனாக நம்ம எல்லாருமே வச்சுக்கணும். அது ஜிம் மட்டும் இல்லை, ஒரு வாக்கிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு கேம் விளையாடுறதா இருக்கலாம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நவ் பிகாஸ் இப்போ இருக்கிற நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் சரி, ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லாமே பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம ஒரு 45 மினிட்ஸ் நம்ம உடம்புக்காக நம்ம வந்து டெடிகேட் பண்ணோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் எனக்கு வந்து ப்ரொஃபஷ்னலி எனக்கு ஒரு பேஷன், ஒர்க் அவுட்ன்றது ஒரு பேஷன். திடீர்னு மிட் நைட் போய் ஒர்க் அவுட் பண்ணுவேன், காலையில் ஒர்க் அவுட் பண்ணுவேன். அண்ட் என்னோடய கேரக்டர் பொறுத்து ஒவ்வொரு படத்துக்கும் நான் இப்போது வெயிட் ஏற்ற வேண்டியது இருக்கும், இறக்க வேண்டியது இருக்கும், 6 பேக் வைக்க வேண்டியது இருக்கும். இப்போ பாருங்கள், 2.5 மாதம் என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியல. பட் அதோட ஒரு பெரிய கொடுமை எதுவுமே இல்லை. பட் அப்படியே நான் ஒரு 21 days I was in bed, சீலிங்கை பார்த்துட்டு. நியூ இயர் ஆக்சுவலாக நான் சீலிங் ஃபேன் பார்த்துட்டு தான் இருந்தேன். பிகாஸ் கை ஃபுல்லாக கட்டு, காலில் கட்டு. பட் பிசைட்ஸ் தட் அந்த ஒரு டிரைவ் இருக்கணும். பட் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஃபோக்கஸ் வரும்.
அண்ட் நிறைய விஷயங்கள் நம்ம டெசிஷன்ஸ்லேருந்து உங்களை கான்ஃபிடென்ட்டாக ஐ திங்க் டிசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். ஸோ அதுதான் என்னோட ப்ரொஃபஷனுக்கு ஐ திங்க் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நான் நினைக்கிறேன். டு ஹாவ் அ ஃபிட் பாடி அண்ட் நான் பண்ணுற ஆக்ஷனுக்கும் அது நம்ப மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு என்னோட உடலும் அதுக்கு தயார்படுத்தணும் இல்லையா. ஸோ தட்ஸ் ஐ திங்க் தட்ஸ் வாட் இட் இஸ். அண்ட் ஆல் ஆஃப் யூ ஆல் ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபிசிக் பாடி. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அது ஒரு பேஷனாக கூட நீங்கள் அப்படியே நீங்கள் ஒன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு அது ஒரு அடிக்ஷன் ஆகிடும் பாருங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து இந்த காலையிலே இருந்தாலும் மொபைல் தான், ராத்திரி ஆனாலும் மொபைல் தான். இப்போ நீங்க சொன்னதை வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க. சார் மாதிரி அழகா எப்பவுமே இளமையா இருக்கணுமா? ஒருத்தர் தான் சொல்றாங்க. பத்தலையே, கேட்கவே இல்லையே. யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்களா? இங்க கூட்டத்துல இருக்கீங்களா? பாத்துக்கோங்க. சார் சொன்ன அப்படி ஐடியாவெல்லாம் நல்ல டிப்ஸ் எல்லாம் கேட்டு வச்சுக்கோங்க. சார் மாதிரியே எப்பவுமே அழகா இருக்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா சார்? இப்போ எனக்கு வந்து நீங்க வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகா ஒரு சாக்லேட் பாய் மாதிரி தான் எப்பவுமே இருப்பீங்க. அம்மா எங்களை மாதிரி ஆட்களுக்கு அப்புறம் வந்து சின்ன சின்ன குழந்தைங்க வரைக்கும் உங்களை வந்து பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு படத்துக்கும் அதை எப்படி மாத்தி மாத்தி நீங்க நடிக்கிறீங்க அப்படிங்கறதே தெரியல. அதனால தான் நான் சொன்னேன், நம்ம வீட்டுல இருக்கிறவங்க ஒரு அண்ணன் தம்பி வந்து எப்படி இருப்பாங்களோ, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்களோ, நீங்க அப்படி நடிக்கிறீங்க. அதெல்லாம் தாண்டி இந்த சாக்லேட் பாய் அப்படிங்கிற இந்த ஃபேஸ்ல வந்து என்ன எறிந்தால் அப்படிங்கிற ஒரு படத்துல மிரட்டி இருப்பீங்க. அது வந்து எப்படி நினைச்சு கூட பார்க்க முடியாது சார். அந்த வில்லன் நீங்க ஓடி வரத பார்த்தாலே எங்க தேட்டர் இருந்து வெளியே ஜம்ப் ஆயிருவீங்க போல. அப்படி எல்லாரும் சீட்டோட அந்த என்ட்ரன்ஸ்க்கு வந்துருவாங்க, அப்படி நம்ம மேல விழுந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு வேகம். எப்படி உங்களால அது முடிஞ்சிச்சு? உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோவா அது பிடிச்சிருக்கா, இல்ல வில்லன் அப்படி ஒரு மாசான ஒரு வில்லன்? ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோ கூட அடுத்தடுத்து அப்படியே கொஞ்சம் இது பண்ணிடுவாங்க, அடுத்த ஹீரோ போயிருவாங்க. வில்லன் வந்து பாத்தீங்கன்னா அது இப்ப பாத்தீங்களா அந்த எண்ணெய் இருந்தாலும் இன்னும் மைண்ட்லயே இருக்கு. சோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? வில்லன் வந்து அப்படி பிடிச்சிருக்கா, டெரர் அப்படி எல்லாரையும் மிரட்டுறது பிடிச்சிருக்கா, இல்ல ஹீரோவா சாக்லேட் பாயா பிடிச்சிருக்கா? அப்படின்னு இல்ல, ஒரு கேரக்டர் நம்மளை எக்ஸைட் பண்ணும். ஒரு நடிகனா வந்து அந்த கேரக்டர்ஸ் நம்மளை எக்ஸைட் பண்ணுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதை எனக்கு பண்ணணும்னு ஆசை வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. வில்லன் ஐ திங்க் நிறைய ஃப்ரீடம் இருக்கு when you're doing an antagonist. So I think thanks to Gautam sir and the Victor character வந்து வடிவமைச்சதே வந்து it was like அந்த ஸ்டேஜில் நான் இருந்தது என்னோட ப்ரொஃபஷனல் கேரியரில் ஒரு ஸ்டேஜில் இருந்தேன். I had to do something to break everything and வெளியில் உடச்சிட்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயம். I needed a director. அது கரெக்டாக கௌதம் சார் அந்த படம் எனக்கு கொடுத்தாங்க. I think I made use of it. And இன்னைக்கு இத்தனை ஹார்ட் ஸ்கூலில் என்னால் போய் சேர முடிஞ்ச அந்த கதாபாத்திரம் மூலியம் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது ஒரு வெறியாக பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு திருப்பி வில்லன் அப்படின்றது எனக்கு எக்ஸைட் பண்ணணும். அதை விட அடுத்ததாக இருக்கணும், இல்லை விக்டர் மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்கணும். அஃப்கோர்ஸ் அது அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் பண்ணுவேன். தடையற தாக்க படம்லாம் வந்து ரொம்ப அழகா, ரொம்ப ஒரு அந்த காதலும் இருக்கும், ஒரு பரிதவிப்பும் இருக்கும். நம்ம அந்த தப்பு பண்ணல, ஆனா நம்மள சொல்றாங்களே அப்படிங்கறதுல நீங்க ஜெயிப்பீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த படம் பார்க்கும்போது, பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். சூப்பரா பண்ணிருப்பீங்க சார். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நீங்க வந்து நார்த் சைடு நிறைய ஸ்கூல்ஸ் வந்து போயிருப்பீங்க, சிட்டி சைட்ல வந்து நிறைய ஸ்கூல் வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு ஆனுவல் டே ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க, இல்லை நிறைய ஸ்கூல் காலேஜ் ப்ரோக்ராம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இது எங்க சவுத் சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் உங்களுக்கு வந்து ரொம்ப தூரம் தான். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப தூரம். ஆனால் நிறைய குழந்தைகள் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்க இங்க வந்தது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களோட அனுபவம் சொல்லுங்க. இவ்வளவு தூரத்துல இந்த மாதிரியான ஒரு இடத்துல இப்படி ஒரு நிகழ்ச்சியில நீங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் நான் வந்தோடனே சொன்ன விஷயம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இவ்வளோ பெரிய ஒரு க்ரௌட், இப்படி ஒரு மெகா இவெண்ட், இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸஸ் ரொம்ப பிரமாதமாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த கேம்பஸே நான் வந்தோடனே சாம்பியன் சொன்னேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சார் கேம்பஸே அப்படின்ட்டு. ஸோ ஐ திங்க் கீப் இட் கோயிங். வண்டர்ஃபுல். ஐ திங்க் 11 years ஐ திங்க் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டில் மோர் இயர்ஸ் டு கோ அண்ட் மேக் இட் மெமரபிள். அண்ட் இங்கேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் அவங்க ட்ராவல் பண்ணணும்னு தான் என்னோட ஆசை. ஸோ இட் இஸ் வண்டர்ஃபுல். தேங்க்யூ. இன்றைய குழந்தைகளுக்கு வந்து இப்போ இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து என்ன வந்து தேவை, எது நாம வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்வீங்க? இப்போ வந்து நம்ம என்னெல்லாம் எடுத்துக்கணும்? சில விஷயங்கள் நடக்கும், ஏன்னா ஸ்கூலா இருக்கட்டும், இல்லை வெளியில சமுதாயமா இருக்கட்டும், குழந்தைகள் அந்த ஸ்டூடெண்டா இருக்கிறவங்க என்னென்னலாம் நாம வந்து எடுத்துக்கணும்,
படிப்பும் வந்து எந்த அளவுக்கு நமக்கு தேவை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்களுக்கு ஒரு ஒரு இதா விஷயமா நீங்க வந்து சொல்லலாம். படிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம். நம்மளை இந்த உலகத்தில் ட்ராவல் பண்ண வைக்கிறதுக்கு, நம்மளை ஒழுக்கப்படுத்துறதுக்கும். ஏன்னா இந்த எஜுகேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதை மைண்டில் வச்சுட்டு கீப் கிராஸ்பிங் த நாலேஜ். உங்கள் டீச்சர்ஸ்லேருந்து நாலேஜ் கிராஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து நாலேஜ் கிராஸ் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே வந்து உங்களை உங்களை வழிநடத்துறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஃபவுண்டேஷன். எஜுகேஷன் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஒரு நல்ல மனிதராக நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கும் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் காசு, பணம் எல்லாமே அது தானாக வரும். பட் இந்த பேசிக் எஜுகேஷன் நம்ம எப்போதுமே அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் ஐ திங்க் ஃப்யூச்சர் நம்ம எல்லாரும் பார்த்துட்ருக்கோம். இன்னும் ஹைடெக்கான விஷயங்களாக இருக்கட்டும், லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். நான் சொன்ன மாதிரி நீங்கள் கேட்டீங்க என்னென்ன எடுத்துக்கணும் என்ன எடுத்துக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்கள் கையில் இருக்குது. பட் அதை நீங்கள் எடுத்துக்கிறத மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும், தேவையில்லாத எடுத்துக்காதீங்க. நல்ல நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க, தேவையில்லாத வேண்டான்றது தான் என்னோட வேண்டுகோள். அண்ட் தேவையில்லாமல் சின்ன சின்ன ப்ளஷர்ஸுக்கு நம்ம போயிடாமல் ஃபோக்கஸ்டாக இருங்க. ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் தி அட்வைஸ் ஐ கேன் கிவ். ஏன்னா இதுதான் ரொம்ப ஒரு வேவரியான ஒரு ஸ்டேஜ். ஆஃப்டர் ஸ்கூல், காலேஜில் நியூ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் சில விஷயங்கள் பழகிக்கலாம். பட் அது எல்லாமே வந்து அதுக்கு தான் சொல்கிறேன், நிறைய இந்த ஜிம்மிங் பண்ணுங்கள், கேம்ஸ் விளாடுங்க. ஸோ ஃப்ரீ டைம் அது மாதிரியான விஷயத்துக்கு போகும்போது மற்ற தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம போக மாட்டோம். So I think that's the thing you have to all focus, and I think they will do that. Just proper guidance is enough for them. Thank you sir. Last question sir உங்களுக்காக. ஒரு சக்சஸான ஒரு மனிதருக்கு வந்து கண்டிப்பா சில விஷயங்கள் ஒரு நெகட்டிவா வரும், சில விஷயங்கள் வந்து பாசிட்டிவா வரும். ஸோ உங்களை பத்தின கிசு விமர்சனங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களை வந்து ஹர்ட் பண்ற மாதிரியோ, இல்லை நம்மளை வந்து இல்லை நம்ம இதை தாண்டி அடுத்து போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற மாதிரியான வர்ற விஷயங்களை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை தாண்டி எப்படி நீங்க வரணும்னு நினைக்கிறீங்க? இனிஷியல் ஸ்டேஜில் எல்லாமே நம்ம ரொம்ப ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம், ரொம்ப க்ளோஸாக பயங்கர எமோஷ்னலாக ஆகும். பட் போக போக ஐ திங்க் அந்த விஷயங்கள் நம்மளை வந்து பாதிக்கக்கூடாது. ஸோ அது எப்போ நம்மளை வந்து பாதர் பண்ணுதோ அப்போ உங்களோட முன்னேற்றம் தடுக்கப்படும், நீங்கள் முன்னாடி போக முடியாது. ஸோ ஐ திங்க் அது நாளடைவில் ஐ டோன்ட் பாதர் அபவுட் இட், பிகாஸ் ஐ நோ ஹூ ஐ ஆம். என் வீட்டில் தெரியும், என்னோட ஃபேன்ஸுக்கு தெரியும். எல்லார்ட்டையும் நம்ம யாருன்றதை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது. நம்ம ஒவ்வொருத்தர்ட்டையும் நம்ம நல்லவங்க, இல்லை நான் இப்படி அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள் சொந்தக்காரங்களுக்கு தெரியும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். அதுக்காக நீங்கள் ஊருக்கே போட்டு நான் நல்லவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் எல்லாருக்கும் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை. நம்ம நேர்மையாக ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம், நேர்மையாக டிசிப்ளின்டாக ஒரு கடவுள் பக்தியோட ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணுறோம்னா அது தைரியமாக நம்ம பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எந்த விஷயத்தையும் நம்ம பாதர் பண்ணுற அவசியம் இல்லை. சூப்பர் சார், சூப்பரா வந்து பதில் சொன்னீங்க. நேர்மையாகவும் இருந்தது, அப்படிதானே? கேட்ட கேள்விகள் எல்லாமே நேர்மையா பதில் வந்ததா? ஹாப்பியா? சூப்பர். நீங்க பேசின படங்கள், நிறைய படங்கள்ல வந்து நிறைய டைலாக்லாம் வந்து சொல்லிருப்பீங்க. ரொம்ப எமோஷனலா, ரொம்ப வேகமா, அப்படி வீரமாலாம் டைலாக் சொல்லிருப்பீங்க. இப்ப எங்க எல்லாருக்காகவும் எந்த ஒரு படத்துல இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு டைலாக், ஒரு மாசான டைலாக்கா இருந்தாலும் சரி, சென்டிமெண்ட் டைலாக்கா இருந்தாலும் சரி, சொல்லுங்க சார். நீங்க வந்து சொல்லணும் உங்களோட டைலாக், நாங்க வந்து எதிர்பார்க்கிறோம். உங்களை டான்ஸ் ஆட வச்சிடலாம் அப்படின்னா சார் நாங்களாம் முடிவே பண்ணிட்டோம். ஏன்னா நீங்க வந்து இங்க பாவம் அப்படின்னு விட்டுறலாம், ஏன்னா டான்ஸ்ல ஆட வேணாம். ஒரு சூப்பரான மாசான டைலாக் சொல்லுங்க சார். டேய் விக்டர், இவ்வளவு நடந்தும் நீ ஓடிட்டு இருக்கனா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான், இதுதான் உன் டைம். போட்டு தாக்கு. Thank you sir. Thank you so much. It was wonderful. Thank you guys. Many more performances to come. எல்லா பேரண்ட்ஸுக்கும் என்னுடைய நன்றிகள். ஸோ நான் என்னோட சில சின்ன விஷயத்தை சொன்னேன். ஐ திங்க் எவ்ரி ஒன் ஹேவ் தியர் ஓன் வியூஸ். பட் நம்ம பசங்களை நம்ம எல்லாருமே வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்றது தான் நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும். ஸோ ஐ திங்க் வி ஆல் நோ தட். பட் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே மனசில் வச்சுக்க வேண்டியது, அப்பா அம்மா கஷ்டப்பட்டு உங்களை வந்து ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன், பிகாஸ் எல்லா பேரண்ட்ஸுக்குமே வந்து
தான் குழந்தை வந்து எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக வரணும், நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், நல்லா வரணுன்றது தான் அவங்களோட ஒரே இது. ஸோ ஐ திங்க் யூ ஆல் ஷுட் கீப் அப் டு தட். அண்ட் அவங்க எல்லாரையும் நீங்கள் வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ கைஸ், லவ் யூ. Chairman sir, thank you. I'm sorry I didn't mention. Okay, Mr. Chairman sir, Mr. P. Subaya sir, thank you so much for inviting me. I didn't mention Principal ma'am, Christina Prabhakaran ma'am, thank you. I think நீங்கள் பிரின்சிபலாக இருந்தீங்கன்னா அதனால தான் இவ்வளோ டிசிப்ளினாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். Okay, anyways, General Manager, Mr. S. Mafatlal, thank you bro. Hope to see you all again. And wonderful, keep up the good work you guys are doing. Thank you so much. நீங்கள் டான்ஸ் ஆடுங்க தலைவர்கள், நான் பார்க்குறது தான் இங்கே இருக்கேன். நான் பார்க்குறேன், நீங்கள் ஆடுங்க. நான் ஆல்ரெடி கால் உடஞ்சி கை உடஞ்சி இப்போ தான் ரிக்கவரி மோடில் இருக்கேன். ஷூட்டு போகணும் இன்னொரு 10 நாளில். ஓகே ஷூர், நீங்கள் ஆடுங்க. நீங்கள் ஆடும் போது நான் பார்க்குறேன். மேபி இஃப் ஐ கேன் ஐ ஜஸ்ட் கம் அண்ட் ஜாயின் யூ. தேங்க்யூ. It was really a commendable performance. I thank our master, Mr. Arun of Twisted Dance Academy, for the choreography, and the teachers in charge, Mr. Saravanan, Mrs. Princey, Mr. Kartis, Mr. Venkat, Mr. Prabhagar, Mrs. Anandarajati, Mrs. Janita, Mrs. Aruna, and Mrs. Kingsley for assisting him.